மேரமான், ஆடை, குலு குலு, இப்ப இந்த 29 இந்த 4 படத்துலயுமே காமனான விஷயம் ரத்னகுமார் தான். ஆனா மீதி எந்த விஷயமே காமன் கிடையாது. தன்னுடைய ஒரு படத்துக்கும் வந்துட்டு நான் வித்தியாசமா பண்றேன். நான் எந்த டைரக்டருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நான் பண்ண விஷயத்த நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைரக்டர் தான் ரத்னகுமார். சோ அந்த வகையில இவரோட 29ங்கிற இந்த படம் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷனோட தான் படமே ரிலீஸ் ஆயிருக்கு. 29க்கான அர்த்தம் என்ன? அது இது என்ன டோர் நம்பரா? இல்ல வண்டி நம்பரா? இல்ல என்ன நம்பரு? அப்படிங்கிறது வந்துட்டு கன்ஃபியூஷனோட ரிலீஸ் ஆயிருக்கிற சமயத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். So hello cinephile friends, so Rajil, let's get into the first impression of 29. Talk to me, numbers never lie, add it up, that's me. பிளாட் என்னன்னா, ஒரு 29 வயசு பையன் தன் வாழ்க்கையில பெருசா குறிக்கோள் இல்லாம லட்சியம் இல்லாம இருக்கிற ஒருத்தன், ஒரு 21 வயசு பொண்ணு தன் வாழ்க்கையில ஐஏஎஸ் ஆகணுங்கிற லட்சியத்தோட இருக்கிற ஒரு பொண்ணு. இவங்க 2 லவ் பண்றாங்க. அவங்க லவ் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பட் அந்த சமயத்துல அவங்க 2 பேத்தோட அந்த குறிக்கோள், ஹீரோவோட குறிக்கோளுங்கிறது நோ குறிக்கோள். இப்போதைக்கு அவரோட குறிக்கோளுங்கிறது தான் ஒரு பொண்ணை லவ் பண்றோம், அந்த பொண்ணு கூடவே அந்த பொண்ணு நம்ம கூடவே இருக்கணும் கடைசி வரையும். அந்த பொண்ணை வந்துட்டு லவ் பண்றதுதான் அவரோட குறிக்கோளுங்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த ஐஏஎஸ் ஆகணுங்கிற இந்த குறிக்கோளும் இவரோட குறிக்கோளும் கிராஸ் ஆகும்போது என்ன நடந்துச்சு, அவங்களுக்குள்ள அந்த லவ்ல என்ன பிரச்சனையாச்சு, அதுக்கப்புறம் எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கறதான் மீதி கதை. பிளாட் இதுவா இருந்தாலும் கோர் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ட்ரெய்லர்ல சொன்ன மாதிரி வந்துட்டு தான் ஏன் வாழ்றேன், என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத நோக்கி ஓடுற இந்த பயணம் தான் இந்த கதை. சத்தியாகிற ஒருத்தனுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த கதை. சோ அந்த நான் யாருங்கிற கொஸ்டின் டைட்டில் டீசர்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த நான் யாருங்கிற அந்த கொஸ்டினுக்கு ஓரளவுக்கு ஒரு ஆன்சரை கொடுக்குற ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த படத்தோட கோர் பாயிண்ட். படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ஒரு லீனியர்ல தான் போகுது. ஆரம்பத்துல வந்துட்டு ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இவன் எப்படி அந்த ஊர்ல வந்துட்டு இவன் யாரு அப்படிங்கிற அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நீ இந்த ஜாதி கதை, நீ இந்தியன், நீ வந்துட்டு இந்த மதம் அந்த இதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுலயும் புகுத்தும் போது இது எதுவுமே எனக்கு வேணாடான்னு சொல்லிட்டு சென்னை வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த சமயத்துல வந்துட்டு இந்த லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அது வரையுமே வந்துட்டு இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்ங்கிறது ஸ்ட்ரீட் தான் இருக்கு. தான் யாருங்கிற கேள்வி அந்த லவ்ங்கிற ஒரு வாக்கியம் வந்ததுக்கு அப்புறமா தான் அழகான பொண்ணுக்கு ஆளுங்கிறது தான் இப்போதைக்கு அடையாளம் சொல்லிட்டு அந்த கிரைசிஸ்ல இருந்து லைட்டா வெளில வராப்புல. ஃபுல்லாவே லீனியரா தான் போயிருக்காங்க. இந்த இன்டர்மிஷன்ல மட்டும் லைட்டா அந்த கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸோட ஒரு கிளிப்பை மட்டும் காமிச்சு ஒரு இன்டர்மிஷன் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த இன்டர்மிஷனோட ஸ்டேஜிங் பயங்கரமா இருந்துச்சு. அதாவது பில்டப்னு சொல்லலாம். ஒரு ஹீரோ வந்துட்டு வரப்போறாரு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பில்டப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறதுக்காக அந்த பில்டப் தான் அந்த இன்டர்மிஷன். அது உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜிங் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இந்த பொல்லாத ஆசைகளுக்கான அந்த சாங்கோட ஸ்டேஜிங்குமே ஒரு மாதிரி அழகா கொண்டு போயிருந்தாங்க. அது ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கியான ஒரு இடம். அதை ஓரளவுக்கு அழகா கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. அது எந்த ஒரு வகையிலுமே தப்பா தெரியாத அளவுக்கு கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு லைவ்லியான படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா குடும்பஸ்தனுக்கு அப்புறமா நான் பெருசா வந்துட்டு தெருக்கள், பஸ்ஸுக்குள்ள சீனு, ரோட்ல சீனு அந்த மாதிரி நான் பார்க்கவே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அந்த மாதிரி வரல. மேபி இந்த வித்லவ்ல கூட வந்துட்டு லைட்டா அங்கங்கதான் காமிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் அதுமே வந்துட்டு ரொம்பவும் லைவ்லயே இருக்காது. பட் இந்த படம் ரொம்பவும் லைவ்லயே எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த லைவ்லினஸை வந்துட்டு அழகாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபில. ரொம்பவும் கலர் வந்துட்டு ரொம்பவும் இந்த வித்லவ், அதாவது நான் வித்லவ் வந்துட்டு தப்புன்னு சொல்லல, வித்லவ் மாதிரி ரொம்ப பிரைட்டாவும் இல்லாம அதே சமயத்துல குடும்பஸ்தன் மாதிரி ரொம்ப வார்மா ரொம்ப நார்மலாவும் இல்லாம ஒரு மிட் ரேஞ்ச பிடிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. நல்லாவே ஓகே இருந்துச்சு. மேக்ஸிமம் லைவ் லொகேஷன்ஸ்ல எடுத்ததுனாலே படம் வந்து ரொம்பவும் லைவா ஃபீல் ஆகுது. ஸோ பஸ்ஸுக்குள்ள வர சீன்ல இருந்து முதற்கொண்டு எல்லாமே வந்துட்டு அந்த லைவ்லினஸ்ங்கிறது அழகா ஃபீல் ஆச்சு. படத்தோட மெயின் பிளாட்டுங்கிறது இந்த லவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த பிரேக்கப்க்கு அப்புறமா ஒரு சப்ளாட்டுங்கிறது வருது. அந்த சப்ளாட்டுக்கு ஒரு லீடுமே வச்சிருந்தாங்க, ஃபோர் ஷேடோன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்துட்டு மாஸ்டர் மகேந்திரனோட கேரக்டர் ஓப்பனிங்லேயே வருவாரு. கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. அப்ப அந்த காமெடி எனக்கு புரியல, எது கட் அவுட்னு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக் இருக்குமான்னு வச்சு அப்புறம் கிளைமேக்ஸ் தான் தெரிஞ்சு இந்த ஹைட்டை தான் கட் அவுட்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அந்த கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் வந்து அங்கேயே ஒரு லீடு வச்சிருப்பாங்க. அதனால அவங்க அம்மா கேரக்டர் வந்துட்டு எப்படிப்பட்டவங்க, அவங்க ஊர்ல என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கிறதுக்குமே ஒரு லீடு வச்சிருப்பாங்க. அது ரெண்டுத்தையுமே ஃபோர் ஷேடோ முன்னாடியே பண்ணியிருப்பாங்க. அந்த ரெண்டுமே இந்த சப்ளாட்ல வந்துட்டு கனெக்ட் ஆகி அங்க ஒரு அந்த பர்பஸ்க்கான அந்த இடங்கிறது அந்த இடத்துல உருவாகுது. ஸோ இந்த சப்ளாட் அந்த ஃபோர் ஷேடோ அது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டா பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே ஒரு சப்ளாட் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோர் ஷேடோ வைக்கலைன்னா அந்த சப்ளாட் பெருசா ஒர்க் ஆகாது. ஏன்னா எதுக்குடா இது வருதுங்கிற கேள்வி வரும். ஏன்னா ஒரு மெயின் பிளாட்டை நோக்கி தான் ஆடியன்ஸ் போய்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த லவ் அப்படின்னா லவ்ல பிரச்சனை ஆயிடுச்சு, அடுத்து என்ன? சோ இப்ப லவ்ல பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பொண்ணு போயிடுச்சு, அடுத்து ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படிங்கும் போது சப்ளாட் குள்ள போகலாம். பட் அந்த சப்ளாட்டுக்கு எந்த ஒரு ஃபோர்ஷாடவும் இல்லைன்னா எதுக்கிட்ட சம்பந்தம் இல்லாம கதை எங்கேயோ போகுதுங்கிற ஒரு ஃபீலுங்கிறது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2-3 லீடுங்கிறது வச்சதுனால இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து சப்ளாட்டுங்கிறது ஓகே முதல்ல சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை வந்துட்டு கொடுத்துச்சு. ஸோ இவங்களுக்காக இதை இவர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து இந்த பர்பஸ்க்கு லீட் ஆகும்போது இப்படி வரும்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்துட்டு கொடுத்துச்சு.
டிண்டர் பம்பிள் ஓய வருவதற்கு முன்னொரு காலத்தில்னு போடும் போதே வந்துட்டு சரி கான்ஃபிளிக்டா என்னத்தை காட்ட போறாங்க, ஏன்னா இந்த காலம் அப்படின்னா லவ்ல வந்துட்டு பிரச்சனைங்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைங்கிறது இருக்கு. பட் ஒரு 2010 காலத்துல லவ்ல மேக்ஸிமம் என்ன பிரச்சனை இருக்கும், வீட்டுல சண்டை, வீட்டுல தெரிஞ்சிருச்சு, ஜாதி வேற, மதம் வேற, ஸ்டேட்டஸ் வேற, இப்படிதான் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்ச கான்ஃபிளிக்ஸே வந்துட்டு ரொம்ப பெருசு, இப்படிதான் கான்ஃபிளிக்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் அவங்க ரொம்ப சிம்பிளா போயிட்டாரு நம்ம ரத்னகுமார். நான் வந்துட்டு ரொம்ப பெரிய கான்ஃபிளிக்டா வைக்க போறாங்கன்னு நினைச்சா ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. ஏன்னா இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதையுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிளா சொல்லாம அதோட கோரை வந்துட்டு அழகா கொண்டு போய் சொல்லியிருந்தாங்க. இன்னென்ன ரீசன், இன்னென்ன விஷயம், இதனால சண்டை நடக்குது, இதனால இதாகுது அண்ட் சொல்லிட்டு இப்படி ஒன்று இது பண்ணியிருந்தாங்க. இந்த கரப்படத்தோட இன்டர்வியூன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மாத்தேவன் ஷோல, அதுல வந்துட்டு இந்த இதனால இது நடந்துச்சு, இதனால இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பிளே சொல்லியிருப்பாங்க. சீன் 1 therefore சீன் 2, அதாவது இந்த சீனுனால இந்த சீன், இந்த சீன்னால இந்த சீன், இது ஒரு பாசிபிலிட்டி. சீன் 1 அண்ட் தென் சீன் 2 அண்ட் தென் சீன் 3னா அது போரிங். அதனால் அண்ட் தென்னாக்க அதுக்கப்புறம் அப்படின்றது எங்கே வேணால் நடக்கலாம். அதனாலன்றது தான் கிரிப்பு, இருந்தாலும்ன்றது தான் கிரிப்பு. அந்த சீன் நடந்தது, அதுக்கப்புறம் இது நடந்ததுன்னா ஓகே. அந்த 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 அதுக்கப்புறம்ன்றது ஒரு 5-6 மேலே அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தொங்கிடும். அந்த மேட்ரு இங்க நான் கவனிச்சேன் இந்த படத்துல. அந்த நான் சொன்ன கான்ஃபிளிக்ட், ஹீரோ ஹீரோயின் கான்ஃபிளிக்ட், அந்த கான்ஃபிளிக்ட்ல இது நடந்துச்சு, அதனால இது நடந்துச்சு, அதனால இது நடந்துச்சு, அதனால இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ், அதை சொல்றது சீனுங்கிறது வேற, சீக்வன்ஸுங்கிறது வேற. அந்த சீக்வன்ஸ் அழகா பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அந்த பிரேக்கப்புங்கிறது வரும்போது ரீச் நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்துட்டு சரி ஓகே இந்த பொண்ணு கட்டுறது கரெக்ட் தான் அப்படிங்கிற ஃபீல் ஆச்சு. கரெக்ட் மீன்ஸ் இதுதான் நடக்கணும், இதுதான் நியாயங்கிற மாதிரி கிடையாது. அந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சா அந்த பொண்ணு பண்றது கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கிறது கொடுக்குது. அந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூ நினைச்சா இவன் அடுத்து என்ன செய்யறான் அப்படிங்கிறதுமே நியாயங்கிறது படுது. ஸோ இந்த மாதிரி அதை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான கான்ஃபிளிக்ட் தான், அதை அழகா கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. படத்துல ஏகப்பட்ட நியூஆன்சஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெறுங்கையோட வரவே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறது. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து ஹீரோ வந்துட்டு எப்ப ஹீரோயினை பார்த்தாலுமே ஏதோ ஒன்று கிஃப்ட் வந்துட்டு கொண்டு வருவாரு. ஸோ அதோடைய விஷயம் வந்துட்டு எண்டு வரையும் போய்கிட்டு இருக்கும். அந்த நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல லைட்டா அது எங்கேயோ சரி அழகா அது வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை கிளைமேக்ஸ்லயுமே கொண்டு போயிருப்பாங்க. வெறுங்கையோட வரவே மாட்டேங்கிறது. பிரேக்கப் சமயத்துலதான் வந்துட்டு அந்த ஒரு இடத்துல அவர் எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டாரு. நான் எப்பயுமே உன்னை பார்க்க வரும்போது வந்துட்டு நீ எதுவும் கேட்க மாட்டேன், நானா ஏதாவது கொண்டு வருவேன். ஆனா இன்னைக்கு நீ ஒண்ணு கேட்டிருக்க, நான் எதுவுமே கொண்டு வரல. சோ நீ கேட்கறத நான் தந்துடுறேன், நீ கேட்கறது பிரேக்கப் தானே, பிரிஞ்சிடலாம் தானே, பிரிஞ்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல எதுவுமே கொண்டு வந்திருக்க மாட்டாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி திரும்பவும் அவங்க மீட் பண்ற அந்த கிளைமேக்ஸ் சீனுங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லா என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு தடவையாவது ஒரு விஷயத்த நான் வந்துட்டு அடையணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கொண்டு வந்து நிப்பாட்டி பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அந்த இடம் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் அந்த டைலாக் வரும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அது யோசிச்சிருக்க மாட்டோம். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த டைலாக் அந்த இடத்துல வரும்போது ஓ காட் என்னடா இது, இதை இப்படி கொண்டு வருவீங்க எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீ வெறுங்கையோட வரவே மாட்டியா அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த விஷயம். இந்த மாத்தேவன் ஷோல வந்துட்டு கரை பேசியிருந்தாலும் அது மாதிரி வந்துட்டு இன்னைக்கு காலையில ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு நம்ம ரத்னகுமார். அந்த இன்டர்வியூல வந்துட்டு மாத்தேவன் ஷோ மாத்தேவன் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. குலுகுலு படத்துல ஒரு கேரக்டர் வந்துட்டு ஹீஸ் கே அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஹாப்பி ப்ரைடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குலுகுலுல பார்த்தா ஒரு பையன் வந்து கேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓ ஹாப்பி ப்ரைட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் ஹாப்பி மெனோபாஸ் அப்படின்னு ஒரு சின்ன மூமெண்ட் வைக்கிறது. உங்களுக்கு ஒன்று புரியுதான்னு தெரில, இதை சொல்றதுக்காக தனியாக படமே எடுப்பாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியல. இட் இஸ் a very important thing to say and represent in mainstream cinema. ஹாப்பி ப்ரைட்னு சொல்றதுல எந்த தப்புமே இல்லைன்றத ஒரு படமாவும் எடுக்கலாம், ஹாப்பி ப்ரைட்னு ஒரு டைலாகாகவும் வைக்கலாம். கரெக்டா? நீங்க வந்து இவ்வளோ லைட்டா பண்றதுனால தான் அதை யாரும் தூக்கி பிடிச்சி பேச மாட்டேங்கிறாங்களா? அந்த இடம் வந்துட்டு ஒரு கே அப்படிங்கிறவரை வந்துட்டு சமூகம் எப்படி பாக்குது, பட் இந்த படத்துல எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது. கே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நார்மலைஸ் பண்றதுக்கு தனியா ஒரு படமே எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனா நீங்க ஒரு சின்ன டைலாக்லயே முடிச்சிட்டீங்க, ஹாப்பி ப்ரைட்னு ஒரு சின்ன டைலாக்லயே முடிச்சிட்டீங்க, பிரில்லியன்ட்டுங்க நீங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே ஒரு விஷயங்கிறது இருந்துச்சு. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க செகண்ட் ஹாஃப்ல, ஹீரோ வந்து பாப்பாங்க ஒரு விஷயம் பேசுறதுக்காக. அப்போ ஒரு கேரக்டர் கேட்பாங்க, இன்னுமே வந்துட்டு சத்யா வந்துட்டு விஜயை வந்துட்டு லவ் பண்ணிட்டு தான் இருக்கானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தட்ஸ் தேர் பர்சனல்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல எனக்கு மறுபடியும் தோணுச்சு, சோ பயங்கரண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயுமே இந்த ஒரு சொல்றாங்கல்ல தட்ஸ் தேர் பர்சனல்ங்கிறது, இதுக்கு ஒரு தனி படமே எடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் சமூகம் இருக்கு. ஆனா ரத்னகுமார் இது ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு டைலாக்ல முடிச்சிட்டாரு. அருமையான விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரத்னகுமார் பண்றது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பையனை பிடிச்சிருந்தா அது லவ்வாதான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு சேஷ்னா வந்துட்டு ஒரு கேரக்டரா பண்ணியிருப்பாங்க. ஹீஸ் அன் ஆர்டிஸ்ட், சிங்கர்,
ஆதினா கூட சில பாடல்கள் பண்ணியிருப்பாங்க, சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் உள்ள வந்த உடனே அவங்க விதுவை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சத்யா கேரக்டரை அவங்க கிட்ட போய் சத்யா கிட்ட போயிட்டு அவரோட பாஸ்ட் என்னங்கிறதெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கேரக்டர் வந்துட்டு ஏன்டி இவங்க முன்னாடி சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது லவ்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க சொல்லுவாங்க, ஒரு பையனை பிடிச்சிருந்தா அது லவ்வா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பிடிச்சிருக்கு அவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்துட்டு அழகா சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த சமூகம் அப்படிதான் பாக்குது. ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை பிடிச்சி சும்மா 2 வார்த்தை பேசினாலே சமூகம் வந்துட்டு அது காதல தான் நினைக்குது. அது காதலா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த டச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப ரேரு சினிமால காட்டுறது. இதே நான் சொன்ன மாதிரிதான் இதுக்குன்னே ஒரு தனி படம் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு ஒரு படத்துக்குள்ள லைட்டா அங்கங்க காமிச்சதுங்கிறது ஒரு அமேசிங்கான விஷயம். மழையை ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருந்தாரு நம்ம ரத்னகுமார். மேக்ஸிமம் எல்லா சீன்ஸ்லயுமே மழை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பிரீசி சீக்வன்ஸ் அவங்க சந்தோஷமா இருக்கிற எல்லா சீக்வன்ஸ்லயுமே மழை இருந்துச்சு. அந்த மழை வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு இடிமழையா இல்லாம ரொம்ப நார்மல் மழையா போய்கிட்டு இருக்கும். அந்த மழை வந்துட்டு ரொம்ப நார்மலான மழையா இருக்கிற எல்லா சீன்லயுமே இருந்துட்டே இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்கும், இல்ல தண்ணி தேங்கிட்டு இருக்கும், அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கும். எல்லா சீன்லயுமே இருக்கும்னு சொல்லல, மேக்சிமம் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற சீன்ஸ் எல்லாத்தையுமே இருந்துகிட்டு இருக்கும். பட் ஒரே ஒரு சீன்ல மட்டும் அந்த இடிமழையை காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் சண்டைங்கிறது நடக்கும் போது வந்துட்டு அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாரு ஹீரோயினை பார்த்து, ஹீரோயினோட மனசு உடையிற மாதிரி அந்த விஷயம் சொன்ன உடனே டப்புன்னு அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து ஒரு சைலன்ஸ் வந்துச்சு. செம்ம விஷயம் அது. அது ஒரு மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அவர் சொன்ன விஷயம் வந்துட்டு என்னடா இப்படி சொல்லிட்டா அப்படிங்கும் போது டக்குன்னு அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து தியேட்டரே சைலண்ட் ஆகும்போது அது ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுத்துச்சு. அது முடிஞ்ச அடுத்த செகண்ட் மழை வருது, இடியோட டமால்னு அது செம்ம எஃபெக்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த டூட் படத்தோட இன்டர்வியூல வந்துட்டு நம்ம கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருப்பாருல்ல, அந்த ஒரு பிரிட்ஜ் சீக்வன்ஸ்ல வந்துட்டு சுத்தி இருக்கிற அந்த எஃபெக்ட்ஸை வச்சு நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றேன், ஒரு லைவ்லினஸ் கிரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அந்த படத்துல அதை வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. பட் இந்த படத்துல ரொம்ப சிம்பிளா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒரு மழை அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அந்த படத்தோட அந்த இம்பாக்டுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வச்சு முடிச்சிட்டாரு. அருமையான விஷயம் அந்த மேட்டர். பிரேக்கப் சீக்வன்ஸ்ல வந்துட்டு ஹீரோ சொல்லுவாரு, நீ வந்துட்டு இப்போதைக்கும் படிப்பு தான் என்னை விட முக்கியங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என் நினைப்பு உனக்கு வரணும் அப்படின்னா இந்த புக்ஸ்ல ஏதோ ஒரு விஷயமாகவோ இல்ல உன் கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டினா வந்தா மட்டும்தான் என் நினைப்பு உனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பட் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ஆக்சுவலா இவங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இவர் ஒரு கொஸ்டினா வரதுங்கிற ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்படி ஒரு இதுக்கு இப்படி ஒரு விஷயம் வச்சதுக்கு அதுக்கு இப்படி ஒரு லீட் எடுத்து இங்க ஒரு விஷயம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர்ல வந்துட்டு அவரே ஒரு கேள்வியா வரும்போது வந்துட்டு அந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஓ இப்படியும் கூட யோசிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஷானோட மியூசிக் நான் வித்லவ்லே சொன்ன மாதிரி தான், அடுத்த அணிங்கிற மாதிரியே சொல்லிடலாம். இவர் இருந்தா மினிமம் கேரக்டருங்கிற மாதிரி, அடுத்த அணி அடுத்த ஜீவி என்ன வேணா சொல்லலாம். ஸோ ஒரு பிரீஸியான மியூசிக் எனக்கு வந்துட்டு ஒரு இவர் இருந்தாலே வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு ஒரு 99% வந்துட்டு முடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அந்த 1% இவர் ஃபுல் பண்ணி விட்டுருவாருங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எடுத்து கொடுத்துச்சு. ஸோ ஷானோட மியூசிக் அமேசிங். சாங்ஸ் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே அமேசிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வந்துச்சு நினைக்கிறேன், அந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சாங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அது இன்னும் கேட்கல நான் ப்ராப்பரா. பட் ஷானோட மியூசிக் வேற லெவல். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு குலுகுலுலயும் சரி மேகதமான்லயுமே சரி சனாதா மியூசிக் அவரோட மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இந்த படத்துக்கு வந்துட்டு சனாவே பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு. பட் சனாவை விட எனக்கு என்னமோ இந்த கதைக்கு ஷான் தான் சூட்டபிள்னு தோணுச்சு. ஏன்னா ரத்னகுமாரே சொல்லியிருப்பாரு, மேகதமான் ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்னா அதுல காமெடி வந்துட்டு கேப்ஸ், ஸோ காமெடி வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். இந்த படம் வந்துட்டு ரொமான்டிக் அப்படின்னா இதுல ரொமான்ஸ் வந்துட்டு கேப்ஸ், ஸோ ரொமான்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்குங்கும் போது அந்த கதைக்கு சனா வந்துட்டு பயங்கரமா சூட் ஆவாரு. இந்த கதைக்கு கண்டிப்பா ஷான் தான் பயங்கரமா சூட் ஆவாருன்னு சொல்லுவேன். ஸோ சனாவை விட இந்த படத்துக்கு ஷான் தான் ஆப்டான ஒரு ஆளுங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ தரமான மியூசிக். நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் ஹீரோ, ஆனா பல பேர்த்தோட வாழ்க்கையில் நம்ம லைட்டா ஒரு கேமியோ பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ சில மொக்கைகள் வாங்கியிருப்போம், சில விஷயங்கள் இங்க நடந்திருக்கும். அந்த மாதிரி சில ரிலேட்டபிளான விஷயம் இந்த படத்துல இருந்துச்சு. இந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணை நம்ம பார்த்துட்டு இருப்போம், நமக்கு பிடிச்சிருக்கும். பட் திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றாங்கம்பாங்க. டேய் என்னடா அதுன்னு சொல்லிட்டு நம்மளே ஷாக் ஆகும்ல. அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்தோட அந்த இன்டர்மிஷன் சீன்ல வந்துட்டு இவனும் லவ் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சைட்ல இருந்து ஒரு பையன் வந்துட்டு டேய்மா, இந்த சைட்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துட்டு டேங்கும். ஸோ 2 பேருமே வந்துட்டு இந்த 2 கேரக்டர்ஸ் வந்துட்டு ஒன் சைடா பார்த்துட்டு இருப்பாங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் மேக்சிமம் நிறைய படங்களை நான் பார்க்கவே கிடையாது. மெயின் கேரக்டர்ஸ் அவங்களோட ஸ்டோரியே போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சைட் கேரக்டர் எல்லாம் லைட்டா அங்கங்கதான் சில படங்கள்ல இந்த டாடா நான் கடைசியில டாடால தான் பார்த்தது. பிரதீப்போட கேரக்டர் வந்துட்டு இவங்களை ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் அங்கங்க வரும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு டக்குன்னு ஷாக்கா இது பண்ணும்போது உருட்டுறாண்டா வெறுப்பேத்தணும் பண்றாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நான் கவனிச்சிருக்கேன், இது உண்மையா அப்படின்னு எனக்கு தெரியல. மேக்சிமம் பொண்ணுங்க சைட்ல வந்துட்டு இது பெண்கள் பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு இதுதான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உண்மையிலே அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொம்ப அழகா இருந்தான் அப்படின்னா, ஓப்பனாவே எனக்கு பொறாமையா இருக்குங்கிற விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் கவனிச்ச வரையும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த படத்துலயுமே அதை வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. ஸோ இவதான் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே ஒரு பொண்ணு அப்படியே வாய்ப்பிழந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும் அவனை. இன்னொரு பொண்ணு வந்துட்டு வந்து வழியாத அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன இந்த ரியல் லைஃப்ல நடக்கிற அந்த விஷயத்தை தூக்கி வைக்கும் போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு உண்மையா இது உண்மைதானாங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த மேன்ஷன் குத்துன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு சாங் வரும். ஸோ அந்த சாங்கோடைய அந்த ஆடியோ லிரிக்கல் வெர்ஷன்ல வந்துட்டு அந்த சாங்கோடைய முடிவுல அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் கல்யாணகிற மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு கல்யாண பொண்ணு வருவாங்க, கண்ணீர்லாம் தொடச்சிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடுவாங்க. ரைட்டா அது கூட ட்ரெண்ட் ஆச்சு. நான் நினைச்சேன் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்துட்டு அந்த மேன்ஷன்ல அந்த பொண்ணு ஓடி வந்துருச்சு போல, கல்யாணம் நடக்குது, அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் பாட்டு வந்துட்டு படத்துல பாதியோட கட் ஆயிருது. அண்ட் அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்துட்டு படத்துல அந்த பொண்ணு வந்துட்டு என்னை ஏமாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த சாங்ல வந்துட்டு அவங்க ஏதோ கல்யாணத்துல இருந்து ஓடி வந்து இவரை கல்யாணம் பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது என்ன மேட்டருங்கிறது தெரியல. மேபி இது வேற ஏதாவது ஒரு பிளாட்டா வந்துட்டு சைட்ல போயிட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கும் போல இருக்கு. மேபி ஒரு 10 சீனை தூக்கிருக்காங்களா என்னங்கிறது தெரியல. அது என்ன மேட்டர் சொல்லிட்டு ரத்னா தான் இதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் கொடுத்தாருன்னா சொல்லணும். ஏதோ அது ஒரு சப்ளாட் மாதிரி போயிருக்கும் போல இருக்கு. அப்ப அது வேண்டான்னு வெட்டி எடுத்திருக்க மாதிரி தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு மேயரமான்லயே கூட. ஸோ அது என்ன மேட்டருங்கிறது தெரியல. இந்த படம் வந்துட்டு ஆப்வியஸ்லா 10 on 10 தான். ஸோ எல்லா விதமும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படிங்கிற வகையில வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 6ல இருந்து 60 வரை எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படமா தான் இருக்கு. யூ சர்டிபிகேட்டே கொடுக்கலாங்கிற அளவுக்கு பயங்கரமான படம் தான். பட் ப்ரொமோஷன் வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லோவா தான் போயிருக்கு. இந்த ட்ரைலர் பிளஸ் அந்த சாங்ஸ்ங்கிறது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ரொமோஷன் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த மெயினான இந்த பரத்வாஜ் ரங்கன், சுதி ஸ்ரீனிவாசன், மாத்தேவன் ஷோ கொடுத்த அந்த இன்டர்வியூஸ்ங்கிறது மட்டும்தான் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ படத்தோட ஃபேஸுங்கிறது வந்துட்டு ஹீரோஸுங்கிறது ஹீரோ ஹீரோயின் அவ்வளவு பெரிய தெரிஞ்சவங்க கிடையாது அப்படிங்கறதுனால மெயின் ஸ்ட்ரீம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு ரத்னகுமார் மேயரமானோட டைரக்டர் அப்படின்னு சொன்னாதான் தெரியுது. ஸோ அந்த வகையில இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுங்கிறது தேவைப்படுது. படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வேர்ட் ஆஃப் மவுத் புஷ் பண்ணுங்க. மேயரமான எப்படி வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா ஹிட் ஆக வச்சீங்களோ அதே மாதிரி இந்த 29 ஹிட் ஆக வைங்க. அப்போதைக்கு நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், நான் அந்த இதுல இல்லை. இப்போதைக்கு நானும் இருக்கேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்றேன். இந்த படம் ஓடியே ஆகணும். அடுத்த வாரம் கருப்பு வருது, அதுக்குள்ளயாச்சு நல்லா ஓட வைக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு அருமையான படம் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்ல போய் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். லவ்வர் இருந்தாங்கன்னா தாராளமா கூட்டு போய் பாருங்க. அருமையான படம். இந்த கார்னர் சீன் மேட்டர் முதற்கொண்டு இந்த படத்துல வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ லவ்வர்ஸை கூட்டு போய் பாருங்க, ஜாலியா இருக்கும். ஜாலியான ஒரு அருமையான படம். ஸோ இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களை நான் அடுத்த அமேசிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். போயிட்டு வரேன். பாய். சைனிங் ஆஃப் சினிமா வகைரா.